உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, கால் மதமதப்பு இருக்குன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை 100% கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். 2-3 வீடியோவும் பார்த்தவங்க நல்லா கியூர் ஆனதை சொன்னோன்னே ஒரு நம்பிக்கையாக தெரிஞ்சு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களை நேர டாக்டரை சந்தித்தேன். ரொம்ப ஒரு வாரமாக எனக்கு நல்ல அந்த பிசியோதெரப்பி நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இங்கே உள்ள பணியாளர் நல்லபடியாக செஞ்சாங்க. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு முகமது சுல்தான், வயசு 63, ஆர்எஸ் மங்கலம், நம்ம ராமநாடு மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம். மதுரையிலையும் வந்து அவங்க பசங்க படிக்கிறதுனால மதுரையிலையும் இருக்காங்க. இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சிவியர் பேக் பெயின். வலது காலுக்கு கம்ப்ளீட்டாவே வந்து பேக் பெயின் ரேடியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரால் குனிஞ்சு உட்கார முடியல. அதே மாதிரி இடது முழங்கால நல்ல தேய்மானம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெப்பிட்டட் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. முழங்கால மடக்கி நீட்டினாரு அப்படின்னா வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி குத்த வச்சு உட்கார்ற மாதிரியோ இல்லைன்னா வந்து தொழுகிற மாதிரியான பொசிஷன் போகும்பொழுது அவங்க நமாஸ் பண்ணும்போது அவருக்கு பெயின் வந்து சிவியர் ஆனதுனால அந்த பொசிஷன் பண்ண முடியாத மாதிரியான அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமாவே இதுல கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க, நிறைய வேற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அவங்களுக்கு மதமதப்பு இருந்தது, கால் மதமதப்பு, 2 காலையுமே நல்ல சிவியராகவே மதமதப்பு இருந்தது. மதமதப்பு, முழங்கால் வலி, முழங்கால் தேய்மானம், பேக் பெயின், லம்பார் ரெடிகுலோபதி, ஸ்கயாட்டிகா, இது எல்லா ப்ராப்ளமுமே 1 வீக்ல அவருக்கு 95% சரியாயிடுச்சு. இன்னொரு நான் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, கால் மதமதப்பு இருக்குன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க. உங்களை 100% கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். அதோட சேர்த்து அவர் சொல்ற ரிவ்யூ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ. எனக்கு சொந்த ஊர் ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் ஆர்எஸ் மங்கலம். எனக்கு ஒரு 2 வருஷமாவே இந்த பேக் பெயின் வலி ரொம்ப சிரமப்படுத்திட்டு இருந்துச்சு. அது நான் என்ன பண்ணலான்னு வாக்கிங் பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன். இருந்தாலும் அது முழுமையாக எனக்கு தீர்வாக தெரிஞ்சிச்சு. அதோட நான் உங்களுடைய யூடியூப்பை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சி சன் பிசியோதெரப்பின்னு இப்போ தெரிஞ்சேன்னா சரி பார்ப்போம். 2-3 வீடியோவும் பார்த்தவங்க நல்லா கியூர் ஆனதை சொன்னோன்னே ஒரு நம்பிக்கையாக தெரிஞ்சு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களை நேர டாக்டரை சந்தித்தேன். ரொம்ப ஒரு வாரமாக எனக்கு நல்ல அந்த பிசியோதெரப்பி நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இங்கே உள்ள பணியாளர் நல்லபடியாக செஞ்சாங்க. அதில் எனக்கு 95% எனக்கு கியூர் ஆயிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் நான் அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த எக்ஸசைஸையும் நான் ஒரு வாரமாக அதை ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டே வரேன். அதனால் மேக்சிமம் அது எனக்கு அந்த வலி முழுமையாக நீங்கிருங்கிற நம்பிக்கை சுத்தமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் எனக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வலியோட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த வலி நீங்கினதுனால எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தெரியுது. எந்த வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு தொழுகைக்கெலாம் போகும்போது கொஞ்சம் குனிய நிமிர ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. வாக்கிங் போகலாம்னு நான் நினச்சேன். டாக்டர்கிட்ட கேட்கும்போது, உதவி டாக்டர்கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, ஒரே நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்க வேணாம், கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவு அப்புறம் உங்களுக்கு சரியாக வந்துடும். எக்ஸசைஸை விடாமல் செஞ்சீங்க, 100% உங்களுக்கு பணமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எனக்கு செய்த இந்த எல்லா சேவைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு பேக் பெயின் மட்டும் இருந்ததா? பேக் பெயின்னால வேற என்னென்ன சார் பிரச்சனை இருந்துச்சு? பேக் பெயின்னால கால் வந்து போய்கிட்டே இருக்கையில சரியான பின்னாடி வலி வந்துடும். நான் அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு நிமிர்ந்து பெருவரலை தொட்டுட்டு கொஞ்சம் நிமிர்ந்தாத்தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தெரியும். இது கொஞ்சம் பெரிய கூட்டத்துகளில் செய்ய போகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை குறைஞ்சிருச்சு. அது இல்லை, நடக்கும்போது அப்படி ஒன்றும் தெரியல. காலையில் தூங்கி எந்திரிக்க போகும்போது ரொம்ப வலி இருக்கும். அந்த வலியும் இப்போ இல்லை. இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த வலியெல்லாம் மாறுறதுனால எக்ஸசைஸ் செய்கிறதுலையும் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்போ இடுப்புலேருந்து காலுக்கு வலி வர வச்சா சார்? ஆமாம், இடுப்பில் ஆரம்பித்த வலி அப்படியே கால் குதிகால் வரைக்கும் வலி. 2 காலையும் வலி இருந்ததா? இந்த ரைட் சைடில் சரியான வலியாக இருந்தது. வேற முழங்கால் வலி இருந்துச்சா? முழங்கால் தேய்மானம் இருந்துச்சா? முழங்கால்ல லெஃப்ட் சைடு முழங்கால் வந்து நடக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த முழங்கால் அதுக்கு உள்ள எக்ஸசைஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட இங்கே உள்ள அல்ட்ரா சவுண்டு சில வைத்தியம்லாம் இங்கே பண்ணாங்க. ஐஎஃப்டிஆர், லேசரு, டிராக்ஷனு, அந்த கால் பல்சரு மெசேஜ், அதில் எனக்கு ரொம்பவே கியூர் ஆகி இப்போ சவுண்ட் இல்லை, வலியும் குறைஞ்சிருச்சு. வலி இல்லை, இப்போ முழங்கால சவுண்டும் இல்லை, வலியும் இல்லை. இல்லை. வெரி குட், சூப்பர் சார். ஓகேங்க சார். உங்க பேர் என்ன?
என்ன சார், உங்க வயசு என்ன சார்? எனக்கு வயசு 63 வயசாகுது. முகமது சுல்தான் என் பேர். காலில் மதமதப்பு இருந்ததா சார்? வரும்போது நான் ரொம்ப இருந்தது. மதமதப்பு ரொம்ப வரும்போது கால் அப்படியே அது மதமதப்பு கூடுறதுனால சுகர் இருக்கும்போது சுகர் டெஸ்ட் பண்ணேன், சுகர் கிடையாது. ப்ரெஷரும் டெஸ்ட் பண்ணேன், ப்ரெஷரும் இல்லை. அப்போ இது என்ன காரணம்? இதனால தான் இருக்கும், இந்த பேக் பெயினால தான் நரம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் இப்போ முழுமையாகவே குருமாய். இப்போ மதமதப்பு இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ பேக் பெயினோ இப்போ தொடையில இருந்த வலி எதுவுமே இல்லை, நல்லா எதுவுமே இல்லை, நல்லபடியாக இருக்கு. சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணுங்க சார். திருப்பி இந்த பிரச்சனை வரவே கூடாது சார் நமக்கு. சரி சரி, ஓகே. உங்களுடைய மருத்துவத்துக்கு ரொம்ப நன்றி சார். நாங்கள் எதுவும் இங்கே மருந்து மாத்திரை எதுவும் உங்களுக்கு கொடுத்தாங்களா சார்? எதுவுமே கொடுக்கல. எல்லா உதவி டாக்டர்லேருந்து எல்லா பணியாளர்களும் நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க. நல்ல இனிமையோட அந்த எங்களுக்கு உள்ள அந்த எல்லா செயல்களையும் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.